இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனி குடித்தனத்துக்கே சம்மதிக்க மாட்டேன்னு அறிவு சொல்லிட்டு இருந்தான். ஆனா ஒரு பெத்த தாய் தகப்பனை விட ரொம்ப அழகா இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துட்ட. அசத்திட்ட போ சண்முகம். தனி கொடுத்தன அனுப்ப கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல, பக்கத்துல வச்சே வளர்த்துட்டான் இல்லையா சின்ன வயசுல இருந்து. அதான் ஒரே தயக்கமா இருந்துச்சு. அப்புறம் பரணி சொல்லிதான் எனக்கே புரிஞ்சுது. அதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, அது எனக்கு தான் தெரியும். தேங்க்ஸ் பரணி. அதான் 4 எட்டுல இருக்கிற மாதிரியே பக்கத்துலயே வீடை பார்த்துட்டேன். உங்களுக்குலாம் இந்த வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. வீடு ரொம்ப வசதியா காத்தோட்டமா இருக்கு. ரொம்ப நன்றி. இனிப்பு எடுத்து கொடுங்க. முதல்ல உன் மாமனார் கொடு. பொங்குது பொங்கிருச்சு. கொடுத்தா கொடுத்தா ஹெட்டி எடுத்துக்க. நீ உன் மாமனார் மாமியாருக்கெல்லாம் கொடு. கொடுக்கறேன்னு. எடுத்துக்காத்தா. தேங்க்ஸ். சம்பந்தி வாங்கிக்கோங்க. என்ன அறிவே, இப்போ உன் அப்பா எந்த சங்கோஜம் இல்லாம இந்த வீட்டுல நல்லபடியா இருப்பார்லா? அவருக்கு என்ன சகல வசதியோட இருக்காரு. பால சந்தோஷமா குடிக்கிறாரு பாருங்க. ஆத்தி எல்லா பொருளையும் அப்படியே பார்த்து பார்த்துல வாங்கி வச்சிருக்காவ. ஆமா, எல்லாம் உங்க அண்ணனோட ஐடியா தான். ரத்னா இங்க குடுத்தனத்தை ஆரம்பிக்கிறப்ப ஒரு குறையும் இருக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து உங்க அண்ணன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். டாக்டர் அம்மா நைட்டு பூரா உறங்காம கண்ணு முழிச்சு இந்த வீட்டை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணதெல்லாம் நானும் என் அசிஸ்டன்ட் தான். தெரியுமில? அசிஸ்டன்ட்டா? யாருன்னு அது? அசிஸ்டன்ட் வேற யாரு? இட்ஸ் மீ. வெட்டிகிளி பையனும் தான் சொல்லியிருந்தேன். அவன் ஏதோ அவசரமா விருதாச்சலத்துல அவன் சொந்தக்கார வீட்டுக்கு போகணும்னு போயிட்டான். ஓ, ஏ சிவபாலா, ஆக்சுவலி சாரிடா. இந்த சஸ்பென்ஸ் உடைக்க கூடாதுன்னு சண்முகத்தோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அதனால தான் நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருக்குமே. ஹார்ட் இன். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? அறிவு மாமா, எல்லா பொருளையும் எப்ப வாங்குனீங்க? அதுவும் சீக்ரெட் தான்.